வைகாசி விசாக திருவிழாவையொட்டி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அறுபடை வீடுகளின் முதற்படை வீடான குன்றத்தில் குவிந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக பால்குடம் காவடி பரவ காவடி அளவு குத்தி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். வைகாசி விசாக தினத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை முதலே குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நெடிய வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் முக்கிய விழாக்களில் வைகாசி விசாகம் பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாக திருவிழா கடந்த 21ஆம் தேதி காப்பு கட்டலுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை புஷ்ப அங்கி அலங்காரத்தில் கோவில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வைகாசி விசாக விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை 4 மணிக்கு முதல் அந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்து வர தொடங்கிவிட்டனர். முன்னதாக சண்முக பெருமாள் வள்ளி மற்றும் தெய்வானை அம்பலுடன் சண்முக சன்னதியிலிருந்து இடம்பெயர்ந்து கோவில் கம்பத்தடி மண்டப வளாகத்தில் உள்ள விசாக கொறடா மண்டபத்தில் எழுந்தருள்வார். இத்தகைய நிகழ்ச்சி நடைபெறுவது ஆண்டுக்கு ஒரு முறை என்பது தனி சிறப்பு. பின்னர் பக்தர்கள் கொண்டு வரும் பால் மூலம் வள்ளி தெய்வானைக்கு சமேத சண்முக பெருமாளுக்கும் பாலாபிஷேகம் நடைபெறும். திருப்பரங்குன்றம் கோவிலை பொறுத்தவரை மலையை குடைந்து கோவிலின் கருவறை அமைந்திருப்பதால் முருகப்பெருமானின் திருமேனியில் அபிஷேகம் கிடையாது. மாறாக முருகப்பெருமானின் திருக்கரங்களில் உள்ள வேலுக்கு மட்டுமே அந்த அபிஷேகம் நடந்து வருகிறது. இதே சமயம் ஆண்டுக்கு ஒரு முறை விசாக திருவிழா நாளில் மட்டும் சண்முக பெருமானுக்கு அதிகாலை 4:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை இடைவிடாத சுமார் 10 மணி நேரத்திற்கு மேல் அந்த குடங்குடமாக அந்த பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. கோவிலில் தினமும் காலை 5:30 மணி முதல் நடை திறக்கப்பட்டு மதியம் 1 மணிக்கு நடை சாத்தப்படும். ஆனால் விசாக திருவிழாவையொட்டி 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நடை திறக்கப்பட்டு அதன்படி இன்று காலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 9 மணி வரை நடை திறக்கப்பட்டு இருக்கும். மதுரை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் மட்டுமன்றி வெளியூர் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் பால்குடம் சுமந்தும் காவடிகள் பரவ காவடிகள் அளவு குத்தி வந்து அரோகரா என்ற பக்தி கோஷம் முழங்க சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 16ஆம் நாள் மண்டபம் அருகே ஏராளமான பக்தர்கள் பால்குடத்துடன் பூப்புலி இறங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.